ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வரிசையில் நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 20வது வீடியோ. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் என்னால் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஸ்விங் ட்ரேடிங் வீடியோ வந்து நம்ம கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட 20வது வீடியோ, ஓகே 20வது வாரத்துக்குள்ள வீடியோ. ஸோ இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வாரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டான அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்கில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த ஸ்டாக் முதல்ல பார்த்துக்கலாம். எந்தெந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோமோ, நான் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து பை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு அந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக் எந்தெந்த ஸ்டாக்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் எந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஜர் பெயிண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ பர்ஜர் பெயிண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த ஸ்டாக் வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து நான் 3rd ஜூனுக்கே நான் வந்து எடுத்துட்டேன். ஓகே, 3rd ஜூனுக்கே எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம ஃபேவரில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் நம்ம ஃபேவரில் தான் கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் என்னோட டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இதில் தெரியுது. என்னோட டார்கெட் வந்து இதில் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நான் இதில் வந்து என் டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 63 பாயிண்ட்ஸ் கிட்ட போய்கிட்டு இருக்குது மார்க்கெட் வந்து. ஸோ ஓகே, நான் வந்து 100 பாயிண்ட்ஸ் இதில் டார்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஐ திங்க் ஸோ இந்த டார்கெட் ஃபுல்லாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்த ஸ்டாக் வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாக் வந்து கோல்கேட் பாம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீக்கில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் டார்கெட் கொடுத்துருக்கு. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நான் டார்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் உடனே அப்டேட் பண்ணேன். மார்க்கெட் நமக்கு வந்து நம்ம ஃபேவரில் போய் நம்மளோட டார்கெட் வந்து கொடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் 240 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில். பட் நான் வந்து ஐ திங்க் ஸோ 250 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து டார்கெட் புக் பண்ணேன்னு நினைக்கிறேன். எஸ், நான் வந்து 250 பாயிண்ட்டில் இந்த ட்ரேடில் வந்து டார்கெட் புக் பண்ணேன். இதே மாதிரி தான் டார்கெட் வந்து நம்ம எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதனால் நான் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு நான் வந்து அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக்கு நான் இந்த ஸ்டாக் வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் மார்க்கெட்டிங் எது திருப்பி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி இந்த லெவல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்லேருந்து நம்ம திருப்பி ஒரு அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கீழே வரும்போது நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அதே மாதிரி ஐடிசி அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசிலும் ரொம்ப நல்லா டார்கெட் கொடுத்துருக்குது. ஸோ யாரெல்லாம் நெக்ஸ்ட் வீக் போன வீக்கில் உள்ள வீடியோ பார்க்காம இருக்கீங்களோ மறக்காமல் போன வாரத்துக்குள்ள வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஆகும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோக்கு புதுசாக வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னது ப்ரீவியஸ் வீடியோ ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் எந்த இடத்துலேருந்து மூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொன்னோம் அந்த இடத்துலேருந்து தான் கரெக்டாக மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகே, அப்படி அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து நான் எடுக்கிற பை பண்ணுற இடம் நான் எந்த இடத்துல பை பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிடலாம். ஈஸியாக ரொம்ப மார்க்கெட் வந்து ரொம்ப ஈஸிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுக்கிற ட்ரேடை கரெக்டாக ஹோல்டு பண்ணி கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல வெளியே போகிறோம் மீன்ஸ் எக்ஸிட் எந்த இடத்துல பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 31 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் கொடுத்துருக்குது. நான் இதில் வந்து பெருசாக டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சின்ன டார்கெட் தான். பிகாஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான். ஸோ அதனால் நான் வந்து ஒரு சின்ன டார்கெட் புக் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து பெரிய டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வீக்லி வந்து என்னோட ஃபண்ட் வந்து லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன் என்னோட ஃபண்ட் வந்து நிறையா வந்து இதாக இருக்குது, ஸ்டக்காக இருக்குது. அதனால் இந்த வாரத்துக்கு நான் எதுவும் புதுசாக எதுவுமே எடுக்கலை. ஓகே, ஸோ லாஸ்ட் வீக்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் போட்டும் அடுத்த நெக்ஸ்ட் வீக் நம்ம புது ஸ்டாக் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, இது வந்து நம்மளோட செகண்ட் ஸ்டாக் வந்து ஐடிசி பார்த்தோம். இதில் வந்து டார்கெட் கொடுத்துருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து அடுத்த வாரத்துக்கு வெளியே எடுத்துடுறேன். இந்த ஸ்டாக் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிடுங்க. ஓகே, ஸோ இதுவும் நான் வந்து அன்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்துக்கு ஹோல்டு பண்ண போகிறதுல அடுத்த வாரத்தில் வந்து ஹோல்டு பண்ண போகிறதுல வந்து டாடா பவர். ஓகே, டாடா பவர் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இதில் வந்து என்ட்ரி எடுக்கும்போதே நான் வந்து ரொம்ப யோசித்து தான் என்ட்ரி எடுத்தேன். பிகாஸ் டாடா பவரில் வந்து நம்ம எப்போலாம் ட்ரேட் எடுக்கிறோமோ மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் மோடில் போயிடுது. அப்படி இல்லைனா மார்க்கெட் அங்கேருந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஃப்ரைடேவோ எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் இந்த ஸ்டாக் எதுக்கு இப்போ வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஸ்டாக் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன். இதிலேருந்து எனக்கு இப்போதைக்கு ஒரு மூவ் வர்ற மாதிரி தெரில. பிகாஸ் என்னோட நிறைய ஃபண்ட்ஸ் வந்து பிளாக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸிட் பண்ணி நான் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கேன் வேறு ஸ்டாக்கில் வந்து போடுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதிலேருந்து நான் டோட்டலாக எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரேட்லேருந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஹெச்சிஎல்லில் செகண்ட் டைம் டார்கெட் புக் பண்ணியிருக்கிறோம். ஓகே, செகண்ட் டைம் டார்கெட் புக் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
செகண்ட் டைம் இதில் வந்து டார்கெட் புக் பண்ணது. என்ன சொல்கிறது, செகண்ட் டைம் டார்கெட் புக் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 100 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டும் இதில் புக் பண்ணியிருந்தோம். எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் டார்கெட் தான் 100 பாயிண்ட்ஸ் திருப்பி இந்த இடத்துல ஒரு புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் இப்போதைக்கு வெளியே எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்து இதோட டார்கெட் வந்து இது பொட்டென்ஷியல் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஓகே, இதோட பொட்டென்ஷியல் வந்து இந்த லெவல் வரைக்கும் இருக்குது. ஓகே, மார்க்கெட் இன்னும் வந்தால் இந்த லெவல் கிட்ட வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் போதும், ஓகே, நமக்கு வந்து சின்ன சின்ன டார்கெட் தான் நான் வந்து புக் பண்ணுவேன். என்னோட ரிஸ்க் ரிவார்டை நான் மேனேஜ் பண்ணி நான் எப்பவும் கரெக்டாக ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் வந்து நான் கரெக்டாக பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஓகே, இதுவும் நல்ல டார்கெட் கிடச்சிருக்குது. ஸோ இதுவும் நான் நெக்ஸ்ட் வீக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறது கிடையாது. இதுவும் நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ரா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்குது. ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து மார்க்கெட் இதை நான் எடுக்கும்போதே எனக்கு வந்து ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து எப்படியும் ஸ்டாப் லாஸ் கொடுக்க தான் செய்யும். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் பெரிய ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தேன். 50 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். பட் மார்க்கெட்டோட பிஹேவியர் படி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, இல்லை நான் வந்து இதில் ஸ்டாப் லாஸை கம்மியாக வச்சுக்கணும். பிகாஸ் மார்க்கெட் வந்து எப்போ வேணால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகணும்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல சின்னதாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து மேலே போயிருக்கணும். பட் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுனால நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ரிலையன்ஸில் நம்ம சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் புக் பண்ணியிருக்கிறோம். பரவாயில்ல, 3-4 டார்கெட் நமக்கு வந்து ஒரு வாரத்தில் 3-4 டார்கெட் கிடைக்கும்போது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் கூட வராமல் இருந்தால் எப்படி? ஓகே, கரெக்டாக நீங்களும் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே, ட்ரேட் எடுக்கிறவங்க ரொம்ப ட்ரேடிங் வந்து கேம்பிளிங் மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் வந்து இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் மந்த்லி எடுக்க முடியுமோ அவ்வளோ தான் கொடுக்கும். ஓகே, கேம்பிளிங்னா என்ன? ஒரு ரூபாய் 2 ரூபாய் ஆக்குறது. ஓகே, ரூபாய் 2 ரூபாய் ஆக்குறது தான் கேம்பிளிங். ஓகே, அப்புறம் 2 ரூபாய் 4 ரூபாய் ஆக்கணும். ஓகே, நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனில் நான் 2 ரூபா வச்சுருக்கேன், இந்த 4 ரூபாய் ஆக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. பட் அந்த 2 ரூபாய் மார்க்கெட்டை கொடுத்துட்டு போகிறது தான் நிறைய பேர் வந்து பண்ணுற விஷயம். ஓகே, ஸோ ரிலையன்ஸ் இன்ஃப்ராவும் நான் வந்து இந்த வீக்லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்ததுனால நான் வெளியே வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் மைட் பி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ். ஓகே, அப்போலோ டயர்ஸ் வந்து ரொம்ப நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ யாருக்கெல்லாம் டபிள்யூ பேட்டர்ன் இந்த இடத்துல தெரியுதோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஸோ நிறைய விஷயம் என்னோட ட்ரேட் எடுக்கிற ஸ்டைல் என்ன, ஓகே, நிறைய விஷயம் வந்து நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் இங்கேருந்து மேலே போச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன், இதுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நான் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் வீக்கு நான் எடுத்துருவேன், மீன்ஸ் வாஸ்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் என்னோட ஃபேவர் படி மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி என்னோட ஃபேவரில் வந்துகிட்டு இருக்கும்போது மார்க்கெட் 510 500 ரூபாய்க்கு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் திருப்பி வரும்போது இங்கேருந்து நான் ஒரு பையிங் வந்து பிளான் பண்ணுவேன். ஓகே, இங்கேருந்து நான் ஒரு பையிங் பிளான் பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட் நான் வந்து நல்ல டார்கெட் இதுலேருந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு நல்ல டார்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, இதுலேருந்து நான் நல்ல டார்கெட் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இதுலேருந்து நான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் புக் பண்ணலாம். பிகாஸ் மார்க்கெட் ஒரு நல்ல பேட்டர்னை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது என்னோட லெவல் கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நான் வந்து டார்கெட் புக் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் ஸ்டாக் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீக் நான் ஹோல்ட் பண்ணுற செகண்ட் ஸ்டாக். அதுக்கடுத்து என்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செயில் ஆத்தர் இந்தியா. ஸோ செயில் ஆத்தர் இந்தியாலையும் நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து எக்ஸிட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஃப்ரைடே வந்து எக்ஸிட் பண்ணல. பிகாஸ் இது நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் வந்து இல்லை. ஸோ அதனால் நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதில் வந்து சின்னதாக இந்த ஸ்டாக்கில் வந்து சின்னதாக சேஞ்சஸ் பண்ணுவேன். என்ன சேஞ்சஸ்னால் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் வந்து ட்ரெயில் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஓகே, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் வந்து ட்ரெயில் பண்ணி வச்சுக்கிடுவேன். என்னோட நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எத்தனை பாயிண்ட் 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்குது. இது வந்து திருப்பி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். ஓகே, 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். அப்படி ஒரு வேளை இல்லை மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரேடை வந்து நான் ஹோல்டு பண்ணி கொண்டு போவேன். பிகாஸ் இது ஒரு நல்ல மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சேலில். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட தேர்ட் ஸ்டாக். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இது வந்து நம்மளோட தேர்ட் ஸ்டாக். ஓகே, ஃபோர்த் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ நம்ம ஃபோர்த் ஸ்டாக் வந்து இப்போ தான் நம்ம புதுசாக வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் நெக்ஸ்ட் வீக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்கு இந்த அடுத்ததில் வந்து சீப்லாவில் வந்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்லா கீழே வந்திருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் 2-3% வந்து இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2-3% இறங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் இது ஒரு கன்சாலிடேஷன் மோடில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்னோட என்ட்ரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல என்னோட என்ட்ரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் கொடுக்குற லெவல்ஸில் வந்து யாருமே பிளைண்ட்லி வந்து
ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, பிளைண்ட்லி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து நான் ட்ரேட் எடுக்கிறது எப்படி, இந்த ட்ரேடை எப்படி ஹோல்டு பண்ணுறது எப்படி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வீடியோ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்னது, இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 100 பாயிண்ட்ஸ் இதில் நான் வந்து டார்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். ஓகே, இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து என்னோடய என்ட்ரி வந்து இந்த லெவலில் இருக்கும். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 1516 ரூபா, 1516, 1520 அந்த ரேஞ்சுக்குள்ள என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருக்கும். ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் இதில் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ பெரிய டார்கெட் இல்லை, சின்ன டார்கெட் தான். ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான். ஓகே, ஸோ இது நம்மளோட 4th ஸ்டாக், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ அடுத்து வந்து 5th ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா. யாருக்கெல்லாம் தெரியும், நம்ம வந்து இன் ஷார்ட் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து சன் ஃபார்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட் வீடியோ ஐ திங்க் சன் ஃபார்மா ஃபஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ணும்போது சன் ஃபார்மா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல நம்மளோட நல்ல டார்கெட் புக் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த சம்வேர் ஜனவரி டைம், ஜனவரி டைம் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு டார்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்குது. இங்கேருந்து ஒரு அப் சைடில் மூவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோட அனாலிசிஸ் வந்து சொல்லுது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஓகே, பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ண வரும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ண வரும்போது நான் இங்கேருந்து ஒரு அப் சைடுக்கு பிளான் பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் வந்து பெருசாக எதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காங்க. நான் வந்து சிம்பிள் பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸ்டாக்ஸில் வந்து ரொம்ப ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக மீன்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரைஸ் வந்து இந்த திருப்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ண வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து நான் ஒரு அப்சைட் பிளான் பண்ணுவேன். ஸோ என்னோடய ப்ரைஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு, என்ட்ரி ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1546 ரூபா என்னோட பையிங் ப்ரைஸ் இருக்கும் இதில் வந்து. ஓகே, அண்ட் ஃபைனல் ஸ்டாக். ஓகே, ஸோ இது நம்ம பார்த்துக்கலாம் என்ன ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சப்ஸ்டிடியூட் மாதிரி. இன்கேஸ் நம்ம சொல்கிற ஸ்டாக் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து, பிகாஸ் எல்லா ஸ்டாக்கும் நம்ம ஃபேவரில் போகும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து அகைன்ஸ்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாக் வந்து எப்பவும் பார்த்துட்டு வச்சுருப்போம். ஸோ இது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேதாந்தா எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல ஹை டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி இது வந்து. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல மார்க்கெட் திருப்பி இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு அப் சைடில் பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நல்லா இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நான் இது 270 கிட்டே இருக்கும்போது நான் வந்து பார்த்தேன். ஐ திங்க் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் கூட நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். லைவ் ஸ்ட்ரீமில் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் 270 இருக்கும்போது பை பண்ணியிருந்தேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு பிஃபோர், 1 இயருக்கு பிஃபோர் நான் வந்து 270 பை பண்ணியிருந்தேன். நான் பை பண்ணதுலேருந்து மார்க்கெட் வந்து கீழே போனதுனால அந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்தது இப்போ தான் நம்ம வேதாந்தத்துக்குள்ளே வாரோம். ஸோ வேதாந்தா நான் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைடில் மூவ் கொடுத்துச்சு. நான் வந்து எதுவுமே கேப்சர் பண்ணல. பட் இப்போதைக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல தெரியுற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நான் இங்கேருந்து ஒரு பை சைடு போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் திருப்பி இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா இங்கேருந்து நான் ஒரு பை சைடு போவேன். ஓகே, ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரும். என்னது ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட, 100 இல்லை 70 பாயிண்ட்ஸ், ஒரு 70 பாயிண்ட்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும், 20 பாயிண்ட்ஸ் என்னோட எஸ்எல் இருக்கும். திருப்பி இந்த ரேஞ்ச் கிட்ட எங்கேயாவது வந்துச்சுன்னா ஒரு பை சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பையிங் ப்ரைஸ் வந்து 444. ஓகே, 444 இல்லை 444லேருந்து 440, 445, 446 இந்த ரேஞ்சில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா நான் வந்து பை பண்ணுவேன். ஓகே, வீடியோவில் சொல்ல நினச்சது இந்த ஸ்டாக் தான். ஓகே, 5லேருந்து 6 ஸ்டாக் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் காய்ஸ். அதே மாதிரி வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம எப்படி இன்னும் நல்லா அட்வான்ஸாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும் ஸ்விங் ட்ரேடிங்கில் அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடியோ வந்து இன்னும் வரப்போகிற நாட்களில் நம்ம ஒவ்வொரு வீடியோவை கொண்டு வருவோம். ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். அன்டில் தென் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.